வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் போர்ஷன் காமர்ஸ் டெஸ்ட்டுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபுல் போர்ஷன் கொஷின்ஸ் எல்லாம் தான் அதில் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து டெலகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கீழே இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்சைடை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஷின் இன்சைடு தான் கேட்பான். ஸோ கம்பல்சரி கொஷின் வந்து இன்சைட் பேசிஸில் தான் இருக்கும். ஓனா நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்கான் இல்லையா, 40th கொஷின் ஏ அக்ரி டு செல் த பர்டிகுலர் பிரிண்டிங் ஒர்க். இந்த மாதிரி வந்து ஓனா வந்து அது எந்த கூட்ஸ் சேர்ந்தது அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. மற்றபடி 5 மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான், அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 மார்க்கை வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க. இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4-5 மார்க் வந்து கண்டிப்பாக கேட்பான். இந்த 14-5 மார்க் படிச்சிங்கன்னா கூட போதும். இன்னும் நான் என்ன படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த 14 கொஷின்ஸ் ஆச்சும் ரொம்ப தரவா படிச்சுக்கோங்க. டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு 4 கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால நல்லா படிச்சுக்கோங்க. இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான். ஸோ இது மூலியமா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்தா வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்லயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.